நாடு முழுக்க ஜாதி மதத்தால நாசமா போய் கிடக்குங்க. நாமக்கல் மாவட்டத்துல அந்த மகாமாரியம்மன் கோயில் பிரச்சனை இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே போல விழுப்புரம் மாவட்டத்திலயும் அந்த தர்மராஜா கோவில் பிரச்சனை. கோவிலே தர்மராஜா கோவில், ஆனா அங்க தர்மமா நடக்குதானா நடக்கல. இந்த இவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எந்த கட்சியோ போலீஸோ எந்த ஒரு அமைப்போ போய் இதை தீர்த்து வைக்கல. அந்தந்த ஜாதி பட்டியலின மக்கள்ன்றாங்க, அந்த பட்டியலின மக்களுக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார்ல, அவர் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கலாம்ல, தீர்த்து வைக்கல. மத்த சமூகத்துல இருக்கக்கூடிய அங்கேயும் ஒரு சில நல்லவங்க இருப்பாங்கல்ல, அதை அவங்க தீர்த்து வச்சிருக்காங்க, தீர்த்து வைக்கல. இதெல்லாம் யார் தீர்த்து வச்சிருக்கா அப்படின்னா நீதிமன்றம் தான் இதுக்கான தீர்ப்பெல்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் தீர்த்து வச்சிருக்கு. இதுல இந்த முக்கால் வாசி பாத்தீங்கன்னா இந்த பெண்கள் தாங்க. இந்த கோவிலையும் சரி அந்த கோவிலையும் சரி ரெண்டு கோவிலையும் மாறி மாறி பிரச்சனை பண்றது இந்த பெண்கள் தான் பிரச்சனை பண்றாங்க. ஆண்கள் பிரச்சனை பண்ணல அப்படின்னா இல்ல, ஆண்களும் பிரச்சனை பண்றாங்க. ஆண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மீடியா முன்னாடியோ இது வெளிப்படையா ஆண்கள் இதுல பிரச்சனைல தலையிட்டா அவங்களுக்கு கேஸ் போட்டுருவாங்க. அதனால பெண்களை முன்னாடி நிப்பாட்டி வச்சு இந்த பிரச்சனையை பெருசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா எல்லாம் கத்துது, ஐயோ இந்த கோவில் நாசமா போச்சு, அது அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, போய் சாமி பார்த்துட்டு வரவங்க கெட்ட கெட்ட வார்த்தையில கத்துறாங்க. அவ்வளவு ஆதங்கம், அவ்வளவு வன்மம், எதுக்கு நீ இவ்வளவு வன்மத்தோட நீ இருக்க? இன்னொரு அம்மா சொல்லுது, நேத்தே ஆயா மங்கி போயிட்டா, நேத்தே ஆயா மங்கிட்டா. உன்னை படைச்ச கடவுள் தானே அவங்களையும் படைச்சிருப்பாரு. அவங்கள பார்த்த உடனே உன் சாமியே மங்கி போச்சுன்னு சொல்றிய, அப்போ உன் சாமிக்கு என்ன சக்தி இருக்கு? எவ்வளவு வன்மத்தோட இருக்க, உன் மனசுல எவ்வளவு அழுக்கு இருக்கு. நான் என்ன நினைச்சேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஜாதி இதெல்லாம் மாறிடும் அப்படின்னு நினைச்சேன். சத்தியமா சொல்றேங்க, இன்னும் 100 வருஷம் ஆனாலும் சரி ஜாதிய அடக்குமுறையா இருக்கட்டும், ஜாதிய வன்மமா இருக்கட்டும், மக்கள் மனசை விட்டு போகவே போகாதுங்க. அதுக்கு காரணம் என்னன்னா பெண்கள் தான். ஒரு பெண்ணா இருந்துகிட்டு இந்த அம்மாக்கு இவ்வளவு வன்மம் இருக்கு, இது பிள்ளையை எப்படி வளர்க்கும் யோசிச்சு பாருங்க. இது பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்க்கும்? இப்ப தீவிரவாத தாக்குதல் நடந்துச்சு, அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. அவன் தீவிரவாதி வந்தா அவன் யாருன்னே தெரியாது, அவன் கூட ஒரு தர்மத்தோட தீவிரவாதியா இருந்தாலும் அவனுக்கு ஒரு தர்மத்தை வச்சிருந்தான் பாருங்க. பெண்களை எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு ஆண்களை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணலாம். ஆனா இவங்களுக்கு அது கூட கிடையாது பாருங்க. எவ்வளவு வன்மத்தோட நீ ஒரு சின்ன குழந்தைகிட்ட கூட ஜாதி பார்த்திருக்கிய, நீ ஒரு பெண்ணிட்ட உன்னை மாதிரி ஒரு பெண் தானே அவங்ககிட்ட நீ ஜாதி பார்த்திருக்கிய. இதே போல இன்னொரு சம்பவம், இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா கோவில் பூசாரி எனக்கு இந்த பதவியே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. பெரிய கவர்னர் பதவியை ஒரு ராஜினாமா பண்ணிட்டு போறாரு. கோயில்ல மணி ஆட்ட போற சாமி முன்னாடி போய் மணி ஆட்ட சூடம் காட்டுறதுக்கு பெரிய ஒரு கவர்னர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போற மாதிரி எனக்கு இந்த பதவியே வேணான்ட்டு போறாரு இந்த கோவில் பூசாரி. இந்த ஊர் தலைவர் ஒருத்தர் இருந்திருப்பாரு போல, அவ்வளவு நேரம் அமைதியா இருந்தவர் இந்த பிரச்சனைகள் இந்த மக்கள் கோவிலுக்குள்ள போன உடனே காய்ச்சி மூச்சு கட்டி இருந்திருக்காரு. இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது அமைதியா இருந்துகிட்டாரு, எதுவும் குரல் கொடுக்கல. முதல்ல யாரா இருக்கட்டும், உங்களை ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதன் இறந்த உடனே சொந்த பந்தமோ சொந்த ஜாதிக்காரனோ எல்லா பத்தியும் தூக்குறது கிடையாது, அவங்களுக்கு எல்லா சடங்குகளும் செய்யறது கிடையாது. நீ செத்துட்ட அப்படின்னா நீ போனம் தான், உன்னை போனோன்னு தான் சொல்லுவான், உன் பேர் கூட மாறிடும். 100 தடவை இதெல்லாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஒருத்தரும் போய் உங்களுக்கு நல்ல அறிவு வரணும்னா ஜிஹெச் வாசல்ல போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க, அவசர சிகிச்சை பிரிவுல போய் கொஞ்ச நேரம் இருங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த அறிவே வரும். ஒரே ஒரு நாள் அவசர சிகிச்சை பிரிவுல போய் இருந்து பார்த்தேன்னா தெரியும், நீங்க ஜாதி மதம் பணக்காரன் ஏழை அதை இந்த மாதிரி எல்லாம் நினைக்கிறவங்க எல்லாம் நீ நான் பெரிய ஆளு எல்லாம் நினைச்சிட்டு போ, உனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது உன்னோட அந்த ஜாதி மதம் இதெல்லாம் உன்னை காப்பாத்தாது. என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, எல்லா மதத்திலையுமே ஒண்ணுதான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒற்றுமையா இருக்கணும். தயவு செஞ்சு மக்கள் ஒற்றுமையா இருக்கிற வழியை பாருங்க. ஒரு இறந்த சடலத்தை கூட என் தெரு வழியா எடுத்துட்டு போக கூடாது, இது பட்டியல் என்ன சடலம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட மனதுல எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. மனிதனை மதிக்க கத்துக்கோங்க. தயவு செஞ்சு மக்கள் திருந்துறதுக்கு வழி பாருங்க. பெண்கள் முதல்ல திருந்துங்க. தயவு செஞ்சு பெண்கள் உங்களோட மனநிலையை மாற்றுங்க. பெண்கள் இறக்க குணம் உள்ளவங்க, நீங்களே இப்படி இருந்தீங்கன்னா ஆண்கள்லாம் எப்படி இருப்பாங்க பாத்துக்கோங்க. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடத்தணும்னு நினைங்க. பலம் அதிகமா இருக்கிறவன் பலம் குறைவா இருக்கவன ஆதரிக்கணும். எனக்கு கீழே பலவீனமா இருக்கிறவன நான் கழுத்தை நெரிப்பேன் அப்படின்னா இது மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயலா இருக்கும். தயவு செஞ்சு மக்கள்லாம் மாறி நல்ல ஒரு அறிவோட நடந்துக்குங்க. இந்த 2 நியூஸையும் பார்த்துட்டு ரொம்ப வேதனையா இருக்கு. மக்கள் இவ்வளவு மோசமா இருக்காங்களே, இந்த அளவுக்கு பெண்களும் இப்படி இருக்காங்களே, ஒரு மனிதனை மதிக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நிகழ்ச்சி பார்த்தேங்க. ஒரு கோவிலே கிடையாது, இது 2ஆச்சும் கோவில். சரி இவங்க கட்டி இருக்கலாம், அதுக்குள்ள மத்தவங்க வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஏதோ ஒரு இது இருந்திருக்கலாம். 2 பேர் வந்திருக்காங்க, அந்த ஒரு காம்பவுண்ட் சவுறு தான் இருக்கு, ஒரு கல் இருக்கு, அதுக்குள்ள போக விட மாட்டேன்றான். காக்கா போகுது, நரி போகுது, நாய் போகுது, எல்லாம் போகுது, அதுக்குள்ள நீ போக கூடாதுன்ற, சக மனிதனை போக கூடாதுன்ற. எந்த அளவுக்கு நீங்க எல்லாம் மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறீங்கன்னு பார்த்து கொஞ்ச நாளும் யோசிச்சு, அடிக்கடி சொல்லுவாங்க எங்க வீட்டுல மல்லாக்கப்படுத்து யோசி அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு எல்லாம் சொல்றேன், மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்த்து யோசிங்க, நம்ம செய்யறது சரிதான் அப்படின்னு தெரிஞ்சா செய்யுங்க.